அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான உள்ளம் அமையும் என்பது ஜெர்மனிய பழமொழியாக இருக்கின்றது. அந்த வகையில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு ஆரோக்கியமான உடலும் உள்ளமும் இன்றியமையாததாக இருக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியும் இதை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றியும் நாம் அறியாத பல நோய்கள் பற்றி நம்மிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முதியோர் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த வயோதிப பிரிவினர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றியும் அதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றிய தெளிவினை பெறப்போகின்றோம். இதை பற்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் கதைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களுக்கான தெளிவினை தர இணைந்திருக்கின்றார் டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். குடும்ப நல வைத்திய நிபுணரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக இவர் இருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியில் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எங்களுடைய வாழ்க்கை கோலத்திலே நாங்கள் ஒவ்வொரு பருவத்தையும் கட்டாயமாக படிப்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தையாக இருந்து சிறுவர்களாக மாறி பின்பு இளமை பருவம், பின்பு நடுத்தர வயதினர் என்று அதற்கு பிறகு நாங்கள் எதிர்நோக்குகின்ற பருவம் தான் முதியோர் என்று சொல்லப்படுகின்ற வயோதிப பருவத்தினராக இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய வயோதிப பருவம் என்பது என்ன என்பது பற்றியே எம்மில் பலருக்கு சரியான ஒரு தெளிவு இருப்பதில்லை. எனவே வயோதிப பிரிவினர் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்கள் பற்றிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா டாக்டர்? நன்றி. மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. என்னுடைய வாழ்வியலில் ஒரு குடும்பம் என்பது ஒரு வட்டம். அந்த வட்டத்திலே ஆரம்பத்திலே பிறக்கின்ற சிசு, கருப்பையில் காணப்படுற சிசு வளர்ந்து வந்து ஒரு குழந்தையாக பிரவேசிக்கிறது. அந்த குழந்தை பிறந்து 1 தொடக்கம் 3 வயது வரை சிறு குழந்தையாக இருந்து ஆரம்ப பாடசாலைக்கு டீனேஜ் ப்ரீ ஸ்கூலாக என்டர் பண்ணி பிறகு கொஞ்ச காலத்தின் பின்பு டீனேஜாக இளவயது மாறி அப்புறம் 20 வயதிலிருந்து 30 வரையும் ஒரு முதிர்வு அடையாத ஒரு இளைஞனாக மாறி 30 பிறகு உண்மையாகவே ஒரு அடல்ட்டாக மாறி அடல்ட்டிலிருந்து அப்படியே முன்னோக்கி சென்று 60 வயது வந்த பிறகு இலங்கையினுடைய சட்டப்படி சிரேஷ்ட பிரஜைகளாக ஆக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே வயது தான் அவர்களை முதியவர்களாக ஆக்குகிறது. பிறந்த அன்று நாங்கள் வயது ஒன்று சொன்னால் 60 வயது முதியோர் வயது. சில மேலத்தைய நாடுகளில் 65 வயது முதியோருக்காக இனம் காணப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 60 வயது சிரேஷ்ட பிரஜைகள். ஏன்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் அவர்கள் ஓய்வு அடைய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறார்கள். எனவே முதியவர்கள் என்பது ஒரு விசேஷமான வயதினர். அவருடைய பிரச்சினை முற்றிலும் மற்றவர்களை விட வேறுபட்டது. வெளியில் தெரிய முடியாத, சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற எமது பெற்றோர் அனைவரும் முதியவர்கள். முதியவர்களுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. முதியவர்கள் 60லேருந்து 65 வரையும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யங் ஓல்ட், ஓல்டஸ்ட் ஓல்ட் அவ்வாறே சென்று கொண்டு போகிறது. எனவே ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் கதை போனால் இன்ஃபேண்ட், டொட்லர், ப்ரீ ஸ்கூல் சைல்டு, ஸ்கூலிங் சில்ட்ரன், டீனேஜ், யங் அடல்ட் கிரைசிஸ், ரிட்டையர்மெண்ட், எல்டர்லி, யங் ஓல்டஸ்ட் ஓல்ட். எனவே 80 வயது பிறகு ஒக்டனேரியன். இந்த வகையிலே எங்களுடைய வயது போகும். எனவே முதியோர் என்பது பிறந்த ஆண்டிலிருந்து வருகின்ற கலங்களினுடைய மாற்றம். உடம்பில் நடக்கிற அனைத்து மாற்றங்களும் முதிர்வடைய தொடங்குகிறது. பிறந்த அன்றிலிருந்து முதிர்வு ஆரம்பிக்கிறது. முதிர்வு புதுசானது அல்ல. அந்த முதிர்வு ஊடாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கலங்களும் ஒவ்வொரு நாளும் முதிர்வடைகிறது. நாங்கள் பிறந்ததிலிருந்து விரும்பியோ விரும்பாமலோ இழந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய காலத்தின் அடிப்படையில் வைத்து நாங்கள் வயதாகி கொண்டேதான் போய்கொண்டிருக்கின்றோம். எனவே வயோதிபர்கள் என்று நாங்கள் வரையறை செய்பவர்கள் எங்களுடைய நாட்டின் அடிப்படையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் முன்னைய நாளை விட இன்று எத்தனையோ மாற்றங்களை எதிர்நோக்குகின்றோம். நாளை அதை விட வேறு விதமான மாற்றங்களை எதிர்நோக்க காத்திருக்கின்றோம். எனவே மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. அது உடல் சார்ந்த உளம் சார்ந்த மாற்றங்களாக பிரிக்கப்படுகின்றது. எனவே எமக்கே இத்தகைய மாற்றங்கள் இருக்கின்ற போது இவ்வாறு 60 வயதை தாண்டிய நபர்களுக்கான உடல் சார்ந்த உள சார்ந்த மாற்றங்கள் எவ்வாறு அமைகின்றது டாக்டர்? நிச்சயமாக அதை நாங்கள் ஆங்கிலத்திலே பிசியோலஜிக்கல் ஏஜிங், இயற்கையான ஒரு முதிர்வடைதல். அந்த முதிர்வடைதலின் போது ஒவ்வொரு கலங்களும், ஒவ்வொரு இழையமும், ஒவ்வொரு உறுப்பும், மொத்தமாக ஒவ்வொரு அங்கங்களும் முதிர்வை அடைய தொடங்குகிறது. இது பிசியோலஜிக்கல் ப்ரோக்ரெசிவாக நடந்து தொடர்ச்சியாக நடந்துகின்ற ஒரு மாற்றம். இன்னெவிட்டபிள், தவிர்க்கப்பட முடியாது, நேச்சுரல். இது ஒரு இயற்கை பொறிமுறை. விரும்பிய விரும்பாமல் ஒவ்வொரு கலங்களும்
முதிர்வடைய தொடங்குறது. சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தோல் முதிர்வடைய தொடங்குகின்ற போது இதோடைய கனெக்டிவ் டிஷ்யூ தொடுப்புளையங்கள் குறைவடைய தொடங்கி ஃபைப்ரஸ் டிஷ்யூ உங்களுடைய எல்லா செல்ஸ்களும் மாறுற நேரம் தோல் சுருங்க தொடங்குகிறது. முதிர்வடைவதற்கான வெளித்தோற்றம் தோலே தெரியுது. பார்க்கும்போது கண் பார்வையும் குறைவடைகிறது, காது கேட்டல் குறைவடைகிறது, எங்களுடைய நடை முன்பை விட தளர்வடைகிறது. அனைத்து விடயங்களும் இது வெளியிலே செய்கின்ற மாற்றங்கள். மனநிலையில் நிறைய மாற்றம், அதை பற்றி பின்பு பார்ப்போம். உடலிலே காணப்படுகின்ற பொழுது எங்களுடைய குருதிச்சுற்றோட தொகுதி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நிறைய மாற்றம், எங்களுடைய சுவாச தொகுதி, செயல்பாட்டு தொகுதி, நரம்பு தொகுதி, அனைத்து தொகுதிகளிலேயும் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே வயது முதிர்வடைகின்ற பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவை இயற்கையாகவே நாங்கள் மாற்றப்படுகின்ற மாற்றங்கள் வெளியில் தெரியாத மாதிரி இன்விசிபிள் விசிபிள் ரெண்டு நடந்து கொண்டிருக்கு. வெளியால் பார்த்தால் தலை நரைத்திருக்கும், முகம் சுருங்கி இருக்கும், வயது கொண்டவன் சொல்லுவோம் அது முதியவர். உண்மையாக முதியவர் எல்லாத்துலேயும் தான். உடல் வளங்கள் இதயத்தினுடைய கார்டியக் அவுட்புட், ஹார்ட் மசில்ஸ் அனைத்து விடயங்களிலையும் முதிர்வு ஏற்படுகிறது. இது இன்னெவிட்டபிள். அவை அதனூடாகத்தான் சகல விளைவுகளும் ஒன்றொன்றாக வர தொடங்குகிறது. எனவே ஆரம்ப காலத்தில் இருந்த அனைத்து இயற்கையான நடவடிக்கைகளும் முதிர்வடைவில் பிரச்சனையாக மாறுகிறது. நன்றாக பசித்த ஒரு இளைஞனுக்கு முதிர்வடையில் பசி இல்லாமல் போகிறது. நன்றாக உறங்கிய ஒரு குழந்தைக்கு முதிர்வடைந்தால் நித்திரை வருவதில்லை. சாதாரணமாக சலங்கழித்தல், சாதாரணமாக மலங்கழித்தல் போன்ற இயற்கையான செயற்பாடுகள் கூட முதிர்வடைந்த பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. சொல்ல முடியாத துயரங்களாக பார்க்க வேண்டியது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை, முதியோர் மத்தியில் காணப்படும் மிகப்பெரிய சொல்ல முடியாத பிரச்சனை. சலத்தை கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை. இதெல்லாம் முதியோர் போன்ற மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தவங்களுடைய பலன் சமநிலை குழம்பப்பற்றும், ஞாபக சக்தி குறைக்கப்படும், உடலுடைய வலிமை குறைக்கப்படும், எலும்புகள் மென்மையாக்கப்பட்டு உடையிற வாய்ப்பு அதிகரிக்கப்படும். எனவே ஒவ்வொரு துறைகளிலையும் அகத்திலும் புறத்திலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். எனவே முதியோர் என்பவர் கட்டாயமாக அனைவரும் முதியோராக போகிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தப்ப முடியாது. நீங்கள் சொன்னதை போன்ற ஒரு கட்டாயமான விடயம்தான் நாங்கள் எங்களுடைய வயதை இழந்து முதியவராகுதல் என்பது. எனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய சமூகத்தில் பல நோய்கள் பரவலாக மக்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான பல நோய் தாக்கங்களில் குறிப்பாக வயோதிபர்களை ஒரு நோய் தாக்குதல் என்பது அவர்கள் அந்த நோயினால் பீடிக்கப்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே எத்தகைய நோய்களினால் அதிக அளவில் முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள்? முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு வருகின்ற நோய்களும் இளைஞர்களுக்கு வருகின்ற நோய்களும் எந்த வயதுக்கு வருகின்ற நோய்களும் அவர்களுக்கும் வரும். நோய் என்ன பொறுத்த தொற்று நோய்கள் வரலாம், சாதாரண COVID-19 கூட வரலாம். முதியோருக்குரிய சிறப்பான தொற்றா நோய்கள் அதிகம் காணப்படுகிறது. பொதுவாக நீரிழிவு, ஹைப்பர்டென்ஷன், ப்ரெஷர், அஸ்மா, கேன்சர், மூட்டு வியாதிகள், மனநோய் அனைத்தும் உரித்தான நோய்கள். 40 வயது தாண்டின பிறகு படிப்படியாக வருகின்ற நோய்கள். ஆகவே இளைஞர்களுக்கு வருகின்ற இன்ஃபெக்ஷன்களும் முதியோருக்கு உரித்தான நீண்டகால நோய்களும் இயலாமையும் இயற்கையும் சேருகின்ற பொழுது நோயாளியாக மாற்றப்படுறாங்க. அதனுடைய நீர்ப்பிண்ண தொகுதி மிகவும் குறைவடைந்து போகிறது. நியூட்ரிஷன், போஷாக்கு, இளைஞர்களுக்கு நன்றாக அரைத்து சாப்பிட பற்கள் இருக்கும், நாக்கிலே ருசிகள் இருக்கும். முதிர்வடைந்தவர்களுக்கு பற்கள் காணப்படாது, நாக்கில் ருசி காணப்படாது, கண்ணால் இதை பார்க்க முடியாது, நாக்கால் ருசிக்க முடியாது. ஆகவே உணவினுடைய உட்கொள்கிற தன்மை மிக குறைவு. ஆகவே அவங்களுடைய மல்நியூட்ரிஷனாக மாற்றப்படுகிறது, போஷாக்கு இன்மையாக மாற்றப்படுகிறது. ஆகவே அவங்களுடைய நியூட்ரிஷன் இருந்தவர்கள் உணவு உட்கொள்ள முடியாது. பசி ஒரு காரணம், கிடைக்காதும் ஒரு காரணம். எனவே கிடைத்தும் சாப்பிட முடியாத காரணம், சாப்பிட்டால் கூட அதை வெளியே செலுத்த முடியாத மலச்சிக்கல். இதெல்லாம் எல்லா விதமான காரணங்களும் சேர்ந்து தான் அவங்க உணவுக்கால தொகுதி தங்களை மாற்றிக்கொள்கிறது. உணவுக்கால தொகுதியில் நடக்கிற மாற்றங்கள் மிகவும் ஒரு விசித்திரமானவை. அனைத்தையும் உட்கொண்டு செயல்பாடடைந்து எனர்ஜியை தர வேண்டிய செயல்பாட்டு தொகுதி அசைவை குறைக்கிறது, மோட்டிலிட்டி குறைகிறது, வாட்டர் அப்சார்ப்ஷன் தண்ணீரளவு குறைகிறது. ஆகவே மலத்தின் இறுகத்தன்மை, மலச்சிக்கல் அதிகரிக்கப்படுது. முதலாவது பிரச்சனை. அந்த அசைவினூடாக பசி இல்லாமல் போனதால் அவங்களோட எனர்ஜி குறைக்கப்படுகிறது, ஃபீபிளாகப்படுறார்கள், சோர்வடைகிறார்கள், அடிக்கடி சாப்பிட வேண்டிய மன எண்ணம் இல்லை. அடுத்தது வேலை. அவங்க வீட்டிலே பொதுவாக முதியோர்களுக்கு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான வேலை இல்லை. எதற்காக அதிகம் சாப்பிட வேணும், என்னத்துக்கு ஆட்சி வேண்டிய கேள்வியெல்லாம் அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஆகவே தங்கள் அளவை குறைத்து கொள்வார்கள்.
அளவு, அதோட எனர்ஜியின் வேல்யூ, குவாலிட்டி, குவான்டிட்டி அனைத்தும் குறைக்கப்படுவதனால் அவங்களுடைய போஷாக்கு குறைந்து கொண்டே வரும். எனவே அவங்களுடைய உடம்பு பலவீனம் அடைந்து கொண்டே வரும். இது ஒரு செயல்பாட்டு தொழிலான பிறகு மிக முக்கியமான வெளியில் தெரிய முடியாத ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு சிக்கல். நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது எங்களுடைய உயிர்க்கலங்கள் மிக விரைவாக புதுப்பித்துக் கொள்வதால் எங்களுடைய உடல் இயக்கம் என்பது சரியாக அமையும். இதுவே நாங்கள் ஒரு வயோதிப பருவத்தை நெருங்கிக் கொண்டு போகின்ற போது இவை அனைத்தினுடைய இயக்கமும் மிகவும் இலகுவாக, அதாவது மிக குறைந்த அளவில் குறைந்து கொண்டு செல்வதனால்தான் இத்தனை நோய்களும் ஆரம்பமாகின்ற என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே முதியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வயோதிப பிரிவினர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றியும் அதனை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றியும் தான் பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசுவாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இளமை பருவத்தில் இருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று தோன்றுகின்ற விடயங்கள் வயதாகின்ற போது அது ஒரு நோயாக அல்லது ஒரு பிரச்சனையாக பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக முதியவர்களுக்கு தோன்றுகின்றது. எனவே இவை அனைத்துமே வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது நம் அனைவருக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம் என்று தோன்றும். எனவே அவர்களை கையாளுவது என்பதே ஒரு கடினமான விடயமாகவும் ஒரு உளம் சார்ந்த சிக்கல்களை வயோதிபர்கள் எதிர்நோக்க வேண்டியும் இருக்கின்றது. எனவே இந்த உறவின் அடிப்படையில் நாங்கள் முதியவர்களை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு அவர்களை பராமரிக்க வேண்டும்? முதியோர் பராமரிப்பு என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்த விடயம். ஏனென்று சொன்னால் முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில தொடர்பாடல் வேறுபட்டது. இளைஞர்கள் கதைக்கின்ற அல்ல சொல்லுகின்ற விடயங்கள் முதியோருக்கு விளங்க முடியாமல் போகும். அப்படி அங்கே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. முதலாவது பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் அவர்கள் ஏற்படுகின்ற செய்தி பரிமாற்றம். இதனூடாக அவர்களுடைய பராமரிக்கின்றவர்களுக்குடைய அவருடைய நீண்டகால நோய்க்கேற்ற மாதிரி உடல்நிலையை மாற்றப்படும். அவருடைய உடலுடைய செல்ஃப் கேர், தனிநபருக்குரிய பராமரிப்பை குறைத்து கொள்வார். ஒரு வேலைக்கு செல்கின்ற இளைஞன் எவ்வாறு ஒரு தன்னை அலங்கரிப்பதை போல இவருக்கு அலங்கரிக்க தேவை அங்கே ஏற்படாது. வீட்டில் இருப்பவர் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார். அவருடைய நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உறவை தராது. அதனுடைய அவர் வீட்டில் இருப்பதனால் அவரை நாங்கள் ஒரு பயன்பாடற்ற ஒரு பொருளாகத்தான் இளைஞர்கள் கருதுவார்கள். அது முற்றிலும் தவறு. ஏன்னு சொன்னால் முதியவர்களால் சொல்லப்பட்ட அனுபவங்கள், முதியவர்களால் எங்களுக்காக உழைத்தவர்கள், எங்கள் சமூகத்தினுடைய மிக முக்கியமான பருவங்களை கடந்தவர்களை நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அந்த முதியோர்களை நாங்கள் பயன்படுத்தாமல் முதியோர்களையே நாங்கள் ஒரு சமூகத்திலே அல்லது ஒரு வீட்டிலே சுமையாக கருதுகின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளால் அந்த உறவு பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். பெற்றோர்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகள் முன்னிலை பெற வேண்டும். இப்பொழுது சாதாரண திரைப்படங்கள் கதைகளிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் எவ்வாறு முதியோர் இல்லத்தை சேர்த்து விடலாம், நான் அதை எதிர்க்கிறேன். முதியோர் இல்லத்தை சேர்ப்பதற்காக முதியோர்கள் உருவாக்கப்படவில்லை. முதியோர்கள் வீட்டிலிருந்து சமூகத்திலிருந்து மிகவும் ஒரு நலமாகவும் மனத்தினுடைய சிறப்பாகவும் வாழ்ந்து தன்னுடைய சிறப்பான ஒரு இறுதி காலங்களை நடத்த வேண்டிய முதியோர்கள் மிகவும் ஒரு பிரயோகத்துக்குட்பட்டு சில வழிகளில் எல்எலி அப்யூஸ் முதியோர்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் பல வழிகளில். ஒன்று வாயால், செய்கையால், சில வழிகளில் பாலியல் ஊடாக, சில வழிகளில் பொருளாதாரத்தினூடாக அவருடைய பொருளை களவெடுத்தல், அவருடைய சேமிப்புகளை திருடுதல், அவருடைய துன்புறுத்துதல். எல்எலி அப்யூஸ் மிகப்பெரிய பிரச்சனை. அவளை பார்ப்பது போல தெரியும், உண்மையிலே அவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். எனவே எல்டர்களை பராமரிப்பு என்பது முதலாவது மனதில் அவர்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். இந்த ப்ரிப்பரேஷன் மைண்ட் இருக்க வேணும். என்ற பேரண்ட்ஸை நான் பார்க்க வேணும், அந்த பொறுப்பு எடுக்கப்பட வேணும். எனவே அங்கே சொல்லுகின்றது இன்ஃபார்மல் கேரிங். இன்ஃபார்மல், அதுக்கு ஒரு பயிற்சி பொறுத்தவரை அதுக்கு ஒரு நர்சிங்காகவோ டாக்டராகவோ வர வேண்டிய அவசியம் இல்லை. அவை இன்ஃபார்மல் கேர் கிவிங் ஒரு பெரிய ஸ்டெப். இதை நாங்கள் ஃபார்மலைஸ் பண்ணுவோம். ஃபார்மல் ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு நர்சிங் ஆஃபீஸராக, ஒரு டாக்டராக, ஒரு கேர் கிவராக, ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆளாக போகணும் ஃபார்மல் கேர் கிவிங். ஆகவே இன்ஃபார்மல் ஃபார்மல் கேர் கிவிங் கிடைக்கப்பட வேண்டும். ஒரு வயதுவன் ஆணுக்கு ஒரு சலம் போக முடியாமல் போனால் தன்னுடைய மகன் தன்னுடைய தகப்பனுக்கு அந்த ஒரு கதிற்றப்பட முடியாது. உணவு உட்கொள்ள முடியாத ஒரு என்ஜிடியூ போடுறதுக்கு ஒரு சாதாரண நபர் போடும். ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட நர்சிங் ஆஃபீஸர், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், ஒரு கன்சல்டன்ட் யாரோவால் தான் என்ஜி ஃபீடிங்கை செய்ய வேண்டும். முக்கியமான விடயங்களுக்கு ஃபார்மல் ட்ரைனிங் அவசியமாகிறது. சாதாரண பராமரிப்புக்கு இன்ஃபார்மல் ட்ரைனிங். எனவே வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், பொதுவாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஈவன் மக்கள், மருமக்கள்,
அனைவரும் இதில் நிச்சயமாக பெற்றார் என்று சொல்கின்ற போது மாமன் மருமகன் என்ற உறவுகளை நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பெற்றோர் என்பது பொதுவானவர்கள். ஆரம்ப காலத்தில் வேறுபடுத்திருக்கலாம் வயதால். முதியோராகின்ற பொழுது பெற்றோர்கள் முதியோர்கள் அவர்களை நாங்கள் அதாவது இளைஞர் சமூகம் முதியோரை பராமரிப்புக்கு தயார்படுத்த வேண்டும். முதியோர் இல்லத்திலே சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. தவிர்க்க முடியாமல் முதியோருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நோய் ஒன்று வந்து வீட்டிலே பராமரிக்க முடியாமல் இருந்தால் அவரை சிறந்த ஒரு மருத்துவ நிலையத்து ஆளை அனுப்பி அங்கே செய்ய வேண்டும். எனவே பராமரித்தல் என்பது வீட்டில் சில வழிகளில் ஒரு வித்தியாசமான நிலையங்களிலும் கூட நடக்கலாம். அவை பராமரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு செயற்பாடு. துரதிருஷ்டவசமாக எமது நாட்டில் பொதுவாக அதுக்குரிய ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஏதோ ஒரு இயற்கையின் பொறிமுறை அல்லது குடும்ப நிலைகளுக்கு ஊடாக எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சிஸ்டம் எக்ஸிஸ்ட் பண்ணுறபடியால் நடந்து கொண்டு போகிறது. நீங்கள் சொன்னதை போன்ற நவீனமயமாக்கல் கொள்கையின் மூலம் அறிமுகமாக்கப்பட்ட விடயம்தான் இந்த முதியோர் இல்லங்களாக இருக்கின்றது. முதியோர் இல்லங்கள் என்று சொல்லுகின்ற போது உண்மையிலேயே ஆதரவற்ற முதியவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பெற்றோர்கள் தம்முடைய குழந்தைகள் இருக்கின்ற போதே முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடப்படுகின்றார்கள். இத்தகைய நிலையின் போது அவர்கள் உடல் ரீதியிலும் காட்டிலும் உள ரீதியில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இயலாமை. அந்த இயலாமை என்கின்ற சொல் என்பது முதலில் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களால் அவர்கள் மீது திணிக்கப்படுகின்றது. அந்த உணர்வின் மூலம் தாங்களும் அதை உள்வாங்கிக் கொண்டு உண்மையிலேயே எனக்கு இயலாமல் போய்விட்டதோ, என்னால் எந்த பயனும் இல்லையோ என்று அவர்கள் நினைப்பதனால் உளம் சார்ந்த ஏதாவது நோய்கள் முதியவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு டிப்ரெஷன், மிக முக்கியமான டிப்ரெஷன். அது அது மிகப்பெரிய ஒரு மனநோயாக தான் கருதப்படுகிறது. மனத்திலே ஒரு தாழ்வு நிலை, ஒரு உயர்ச்சியை உற்சாகமாக செய்ய முடியாத ஒரு மந்த நிலை, மனநிலையிலே ஒரு எந்த செயற்பாடுக்கும் உற்சாகம் இல்லை. காரணம் மனதிலே காட்டுறது அந்த ஓட்டம். மனதிலே ஒரு ஏன் நான் செய்ய வேண்டும், என்ன இதுக்காக நான் வாழ வேண்டும், அதனுடைய தன்னைத்தானே அவர் ஒரு சூழ்நிலை தள்ளி கொண்டிருப்பார். ஆகவே முதியோர் என்பவருடைய வருகின்ற மனநோயில் முக்கியமானது டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு அடுத்தது வருகின்ற முக்கிய பிரச்சனை அவருடைய பொதுவாக நித்திரை குழப்பங்களோட போகின்ற மன ரீதியால் ஏற்படுகின்ற மன அலைச்சல்கள், மன குழப்பங்கள், அதை டிப்ரெஷன் சொல்லலாம். டிப்ரெஷன் இல்லை, அப்போ மன ரீதியாக நடக்கின்ற நிறைய பிரச்சனைகள் முதியோருக்குரிய உரித்தான உணர்ச்சிகள். ஆம், நீங்கள் சொல்வதை போன்று உளரீதியான பாதிப்பு என்பது பல்வேறு விடயங்களில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் டாக்டர், இந்த சமூகத்திலே அதாவது ஒரு அனுபவத்தை கொண்ட நபர்களை நாங்கள் புறக்கணித்துவிட்டு ஒரு காரியம் செய்கின்ற போது அது அவர்களை வெகுவாக பாதிக்கும் என்று. எனவே உளரீதியான பாதிப்புகள் பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். இதை அறிந்து கூட குடும்ப உறவுகள் என்பது தனிப்பட்ட ஒருவர் சார்ந்து அல்லாமல் பலரும் இணைந்து இந்த முதியவர்களை பராமரிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இதற்கு ஏதாவது நிறுவனம் அல்லது மருத்துவ முறை இருக்கின்றதா இந்த நாட்டில் என்று உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? மருத்துவ முறை என்பதை விட அந்த இருக்கின்ற சிகிச்சை முறைகள் விசேஷமாக்கப்பட வேண்டும். முதியோருக்குரிய மருந்தின் அளவு இளைஞர்களுக்கு கொடுக்க முடியாது. எனவே எல்ஏழிக்குரிய மருந்து வகை பிரிஸ்கிரிப்ஷன் மாற்றப்படும். ஒரு விடயம் வயது முதிர்ந்து போகின்ற வேளையில் நோய்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். அவை ஒரு நோயில் இருந்தவர் 40 வயதில் 60 வயதில் 3 வருத்தத்துக்கு ஆளாகுவார். குறைந்தது 5-6 மாத்திரைகள் பாவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவை அறியாமலே அவருக்குரிய பொலிஃபார்மசி அவரிடமே ஒரு ஃபார்மசி ஒன்று உருவாகிடும். எனவே அந்த மருந்துகளை கொடுப்பதும் மருந்துகளால் வர பக்க விளைவுகள், மருந்துகள ஓவர்டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். ஞாபக சக்தி குறைந்து கொண்டு போகும். காலையில் எடுத்த மருந்து எடுக்கவில்லையா, மீண்டும் ஒரு டோஸ் எடுப்பார். சில நான் தவறி விட்டேனா. எனவே ஏதோ ஒரு குழப்பத்தில் மருந்துகளால் வருகின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆகவே அந்த பராமரிப்புக்கு மருந்துகள் சீராக்கப்பட வேண்டும். அவனுடைய அந்த உணவு வகை சீராக்கப்பட வேண்டும். அதனுடைய அவங்களுடைய உடற்பயிற்சிகள், லெசர் ஆக்டிவிட்டீஸ் மாற்றப்பட வேண்டும். வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்ற முதியோருக்கு ஒரு வெளி உலகத்திலே அவர் நடவடிக்கைகளை மாற்றக்கூடிய உடற்பயிற்சிகளை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு உரித்தான உணவு வகைகளை மாற்ற வேண்டும். அவை சிகிச்சை என்கின்ற பொழுது மருந்து மட்டுமல்ல, மருந்து, உணவு, அவருடைய உடற்பயிற்சி, அவருடைய சகல விடயங்களையும் மாற்றுகின்ற பொழுது சிறந்த சிகிச்சை முறை. எனவே ஒரு எல்ஏழி கேர் சிஸ்டம் மெடிக்கேஷன் உட்படுத்தப்படலாம். அவர்களுக்கான வருத்தங்களை அவர்களுக்குரிய சூழ்நிலையிலே அவர்களால் பயிற்றப்பட்ட ஒரு மருத்துவம் சார்ந்த அல்லது மருத்துவர் குலாம் அல்லது பொதுவாக பிள்ளைகள் கூட அதை பயிற்சிகள் பெற்று அவங்களுடைய பராமரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் உருவாகின்ற பொழுது
முதியோர்களை அனாவசியமாக அவசரப்பட்டு ஒரு வைத்தியசாலை அனுமதிப்பதோ திணிப்பதோ தள்ளுவதோ தவிர்க்கப்படலாம். அவை முதியோரை பராமரிப்பதற்கு நிச்சயமாக சிஸ்டங்கள் மாற்று முறையால் ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தனித்து நாம் மேற்கொள்ளுகின்ற முயற்சி என்பது நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வயோதிப பருவத்தினர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றியும் அவர்களை நாங்கள் கையாள வேண்டிய முறை பற்றியும் பல்வேறு விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்து நமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், வயோதிபர்கள் சமநிலையில் சற்று தடுமாற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அத்தோடு பேசுவதிலாக இருக்கட்டும், பார்வையிலாக இருக்கட்டும் குறைபாடு ஏற்பட தொடங்கிவிடும் என்று சொல்லியிருந்தீர்கள். எனவே இத்தகைய காலகட்டத்தில் விழுதல் போன்ற எதிர்பாராத விபத்துக்கள் மூலம் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறு எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் அக்கறை செலுத்துவதன் மூலம் இவர்களுடைய பராமரிப்பிலிருந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுவதிலிருந்து இவர்களை தடுக்கலாம். அதை எவ்வாறு குடும்பத்தினர் கையாள வேண்டும் டாக்டர்? உண்மையிலேயே முதியோர்களுடைய பிரச்சனைகள் சற்று வேறுபட்டது. பொதுவாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் மிக சைலண்டாக வரும். ஒரு கார்டியக் ஃபெயிலியர் சின்ன ஒரு மெல்லிய டிஸ்னியா மூச்சு திணறலோடு வரும். ஒரு எலும்பு உடைந்தது நோய் வெளிக்காட்டாக வரலாம். அவையோடைய ப்ரெசன்டேஷன் சாதாரணமாக இராது. அவை நிறைய இடங்களில் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுலேயும் தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் விழுதல், ஃபால்ஸ். எல்டர்லி என்று சொல்லுகின்ற அந்த முதியோரில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நீண்ட கால பிரச்சனையாக மாறி அவரை படுக்கையில் கொண்டு செலுத்திவிடும். அவை படுக்கையில் அவர் செலுத்தப்படுகின்ற பொழுது, அவர் படுக்கையில் மாற்றப்படுகின்ற பொழுது அவருடைய அன்றாட நடவடிக்கை அனைத்தும் சிக்கல் தன்மையாக மாறிவிடும். அவை தவிர்க்கப்பட வேண்டியது விழாமல் தடுத்தல். எனவே விழாமல் தடுப்பதற்கு நாங்கள் நிறைய நடவடிக்கைகளை வீட்டிலும் தெருக்களிலும் நாட்டிலும் கூட ஏற்படுத்தப்பட வேண்டும். இது யூகேயிலே நான் பயிற்சி பெற்ற காலத்திலே அங்கே ஃபால்ஸ் கிளினிக் அப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது விழாமல் தடுப்பதற்கான முறைகள். எனவே அவனுடைய குளியலறையை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், நித்திரை வெளிச்சமான ஒளியை போட வேண்டும், ஒரு மங்கலான வெளிச்சங்களை போன்ற இடம் சறுக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலங்கள் ஒரு பளபளப்பாக அல்லது ஒரு இலகுவாக இருந்தால் சறுக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி பாத அணிகள் இருக்கப்படாமல் இருக்கலாம். சின்ன சின்ன விடயங்களால் அந்த முதியோர்கள் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விழுவதற்கான காரணங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று கண் பார்வை. அவன் கண் பார்வைக்கும் மூட்டுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் இடையில் ஏற்பட தொடர்பு, கோஆர்டினேஷன். மனதால் நினைப்பார்கள் விழக்கூடாதுன்னு சொல்லி தரக்கிடுவார்கள். எனவே விழக்கூடிய மனையிலையும் உடல்நிலைக்கு ஒரு கோஆர்டினேஷன் பாதிக்கப்படுவது. மெமரி, அவங்களுடைய ஞாபக சக்தி, பழைய விழுந்த பயம், இதெல்லாம் அவங்களுடைய ஓடிக்கொண்டு தாங்கள் பாவிக்கின்ற மருந்து வகை மெடிக்கேஷன், மருந்து வகைன்ற பக்க விளைவுகள், அவங்க உட்கொள்கின்ற ஏனைய பதார்த்தங்கள் அனைத்தும் விழுவதற்கான காரணங்கள் அமைகின்றது. உடலில் ஏற்படுகின்ற மஸ்குலோஸ்கெலட்டனுடைய பொடியின் இருக்கின்ற எலும்பின் பலவீனம், தசைகளின் பலவீனம், மனநிலையில் ஏற்படுற பலவீனம் அனைத்தும் விழுவதற்கான சான்ஸ். அவை விழாமல் தடுப்பதனால் அவர் ஆரோக்கியமானாக வாழ வைக்கலாம். விழுவாராயின் அனைவருக்கும் பிரச்சனை. எனவே முதியவர்கள் விழாமல் தடுப்பது ஒரு 80% மேற்பட்ட பிரச்சனை குறைக்கலாம். ஒரு ஆரோக்கியமாக சிறிது கதைச்சி பேசக்கூடியவர்களை நாங்கள் படுக்கையில் எந்த நேரத்திலும் நோயாளியாக பார்க்க வேண்டும். அவை படுக்கை புண் வரலாம், அவருடைய சலம் கழித்தல் மலங்கழித்த பிரச்சனைகள் மேலும் சிக்கலாக்கப்படலாம், உணவூட்டல் மேலும் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அவர் சாதாரணமாக நடந்து சென்று தன்னோட உணவை எடுத்து சாப்பிட்ட ஒரு முதியவருக்கு இன்னொரு ஆள் உணவு ஊட்ட வேண்டும். மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய இலகுவில் கதைக்கலாம். உண்மையிலேயே அந்த முதியோர் படுகின்ற வேதனை நான் நேரடியாக என்னுடைய மேற்படிப்பில் நான் அந்த முதியோர் தான் என்ற பிரதானமான எடுத்தேன். முதியோரை பற்றிய ஒரு மிகவும் ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய மாதிரியான வாழ்க்கைக்கு முதியோர் செல்லப்பார்கள். நாங்கள் முதியோர்களை பராமரிப்பதற்கு அவர்களை எங்கெங்கு நாங்கள் சமாளிக்கலாம். நோய்க்கிருமிகள் வரலாம். எனவே நோய்க்கிருமி அவங்களோட ஓரல் ஹைஜீன், சலம், அவங்களோட துப்புரவு பர்சனல் ஹைஜீன் குறைக்கப்படும். அதை நாங்கள் ஏற்படுத்தினால் நிறைய தொற்று நோய்களை தவிர்க்கலாம். எனவே நோயாளிகளுடைய உணவுகளை நாங்கள் நன்றாக குளிர்ந்த உணர்வுகள் பாலிடந்த அவர்களுக்கு தெரியாது.
ஏதோ சாப்பிட்டால் போதும் என்று சொல்லாமல் அவர்களுக்குரிய உணவுகளையும் கொடுப்பதனால நோய்க்கிருமிகள் உடான நோய்களை தவிர்க்கலாம். பிற காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கிறோம். ஒன்று வந்து விழுறதுக்கான காரணம் சாதாரண ஒரு லைட் சேஞ்ச், ஒரு சின்ன ஒரு பல்பை மாற்ற அல்லது ஒரு ஃப்ளோரை சேஞ்ச் பண்ணுறதால அல்லது அவருடைய பாத்ரூமை அவருக்கு அருகாமையில் அமைப்பதால் சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் செய்வதனூடாக அந்த ஃபோர்ஸை தடுக்கலாம். எனவே ஃபோர்ஸ் அடுப்பது என்பது அவருடைய டிக்னிட்டியையும் அவருடைய மனதை நாங்கள் மேலும் பலப்படுத்துகிறோம். ஒரு வயதுவர் விழுந்து படுகின்ற வேதனை சாதாரணதல்ல. எலும்பு உடைந்து போனால் எலும்பு ஒட்டாது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நோயால் எலும்பில் காணப்படுற நோய்கள் வரும். எனவே அந்த நோய் வருகின்ற அனைத்து பிரச்சனையும் ஒன்றொன்றாக செய்யல வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாங்கள் விழாமல் தடுக்கின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான மனிதராக அவரை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே விழாமல் தடுப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒன்றொன்று பின்னி பிணைந்துள்ளது. அவருடைய உணவு, அவருடைய நடவடிக்கை, வீட்டு சூழல், அவர் தங்குகின்ற கட்டில், அவர் தன்னுடைய செயற்பாடுகின்ற சூழ்நிலை, வீட்டு சூழல். எனவே முதியோர் என்கின்ற பொழுது பராமரிப்பும் சற்று மாற்றப்படுகிறது. நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் கவனிக்க வேண்டிய சிறு சிறு விடயங்களில் நாங்கள் அக்கறை இல்லாமல் செயற்படுவது முதியவர்களுக்கான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது. எனவே டாக்டர், சில விடயங்களில் பார்த்தோமானால் எமக்கு இளைஞர்களாக இருக்கின்ற போது ஒரு நோய்க்கான அறிகுறி என்பது மிக எளிதாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அதுவே முதியவர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கான அறிகுறிகள் நீங்கள் சொன்னதை போன்று மறைமுகமாக வெளிப்படுத்த முடியாத காரணங்களும் இருக்கின்றன. எனவே இவ்வாறான காரணங்களை குடும்பத்தினர் எவ்வாறு இனங்கண்டு அவர்களுக்கான சிகிச்சை முறையை அல்லது மருத்துவ ஆலோசனையை பெற முடியும்? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான காரணம். அந்த வீட்டிலே படித்த பிள்ளைகள் அல்லது பொருளாதாரம் வளம் உள்ளவர்கள் இருப்பாராக இருந்தால் அவர்களுடைய சிகிச்சைகளை முன்கூட்டியே ஆரம்பித்து விடுவார்கள். தேவையான பரிசோதனைகள் செய்து இனங்கண்டு கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் பார்த்து அவர்களை பராமரிப்பார்கள். சில வேளைகளில் மூளை டிமென்ஷியா கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட செய்ய ஒழிக்கிடுவார்கள். முதிர்வடைந்து போகின்ற டிமென்ஷியா அவங்களோட ஞாபகத்தை குறைந்து போகிற சூழ்நிலை கூட எம்ஆர்ஐ ஸ்கேனை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாதாரண ஒரு 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 முதியவரை பார்ப்பதுக்கு கூட சில பிள்ளைகள் இல்லை. எனவே அங்கே பண்ணுகிறோம் பொருளாதாரம். சமூகத்தில் காணப்படுற பொருளாதார கட்டமைப்பு, அவருடைய கல்வி அறிவு, அவருடைய கலாச்சார பின்னணிகள், அனைத்து காரணிகளும் அவங்களுடைய இனங்காணுவதுக்கு உதவுகிறது. இப்போ இருக்கிற சேலஞ்ச் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் A to Z, அனைத்து வருத்தங்களுக்கும் A to Z ஊடாக, அதாவது நிறைய பரிசோதனைகள் டெஸ்ட்டுகள் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்? நோயை கண்டறிவதற்காக. கண்டறிவதற்கு டெஸ்ட்டுகள் செய்வார். முதியோர்கள் அதை மறுப்பார்கள். இந்த வயது போகின்றவளை ஏன் இதை நீங்கள் எனக்கு செய்கிறீங்க? ஒரு எக்ஸ்ரே எடுப்பதற்காக அவரை நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோம். ஒரு பிளட்டை டெஸ்ட் எடுக்கின்ற பிளட்டோட அவர் வேதனைப்படுவார். அவர் எந்த டெஸ்ட் எனக்கு தேவையில்லை. சரி, நாங்கள் வருதை கண்டுபிடித்து விட்டோம், டெக்ஸ்ட்புக்கில் காணப்படுற மருந்துகளை அவருக்கு செலுத்த போகிறோமா? அவருடைய வயது தடை செய்கிறது. எனவே அங்கே காணப்படுகின்ற பிரச்சனைகள் நாங்கள் அவரை மீண்டும் அவர் மன ரீதியாக தயார்படுத்தப்பட மாட்டார். ஓடி போய் நெக்ஸ்ட் எடுத்து பார்க்க வேணும். அவரும் அந்த டெஸ்ட்டுகளுக்குரிய அந்த செயற்பாடுகளை அவர் செய்ய மாட்டார். ஆகவே நாங்கள் செய்தாலும் அவர் அதை ஃபாலோ பண்ண மாட்டார். ஆகவே இனங்கண்டறிவது ஒரு சவால், இனங்கண்ட பிறகு அதை பராமரிப்பது அடுத்த சவால். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் மருந்துகள் எண்ணிக்கை கூட போகிறது. மருந்து எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனை. அவருக்கும் பிரச்சனை, அவர் உடம்புக்கும் பிரச்சனை, அவர் இருக்கிற கிட்னிஸுக்கு பிரச்சனை, அவருடைய பவலுக்கு பிரச்சனை, அதில் சில வேளை அவருடைய பொருளாதார பிரச்சனை கூட அவருடைய மொத்த பென்ஷன் காசே மருந்துக்கு தான் போகும். அந்த வகையிலே அது பொருளாதாரம் கலந்த ஒரு பராமரிப்பு என்பதனால் நாங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செயற்பாடை, நோய்களை கண்டறிந்து அவசரப்பட்டு நோயை கண்டறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பராமரிப்பு செய்முறைகளை மாற்ற வேண்டும். எனவே வருத்தங்களை கண்டறிவது என்பது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு படிக்கிற மாணவனுக்கும் ஒரு டாக்டருக்கும் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் நோயாளியை பொறுத்தவரையில் அது அவருக்கு தேவையில்லை அவசியம். அவருக்கு தேவை சுகமாக நிம்மதியாக தன்னுடைய நடவடிக்கைகளை செய்வது தான் அவருக்கு விருப்பம். கண்டறிந்து நான் இவருக்கு பெரிய டிசீஸை கண்டுபிடித்து விட்டேன், இப்போ லேட்டஸ்டான ஐசிடியில் காணப்படுற இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் டிசீஸில் காணப்படுற டிசீஸ் நான் கண்டுபிடித்துன்னு சொல்லி ஒரு மார்பு தட்டுவதில் விஷயம் இல்லை. பேஷனுக்கு நன்மை இருக்கா, அதனால் அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறுகிறதா, குவாலிட்டி ஆஃப் லிவிங், அவர் எவ்வாறு வாழ்கிற, இப்போ அன்றைக்கு கண்டுபிடித்தாலும் அவர் ஓடி ஆடி பழையபடி ஒலிம்பிக் கேம்ஸுக்கு போகக்கூடிய அளமாக போகிறாரா? நிச்சயமாக இல்லை.
அவருடைய மனையிலே நாங்கள் எவ்வாறு சந்தோஷப்படுத்தி அவருடைய ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து அவர் ஒரு மிகவும் ஒரு மதிப்புள்ள ஒரு டிக்னிட்டி ஒரு சமூகத்திலே அந்தஸ்துள்ளராக மாற்றுவது தான் சிறந்த முதியோர் பராமரிப்பு. அதை விட்டுட்டு கௌரவத்துக்காக டெஸ்ட்டுகளை செய்து லேபிள் பண்ணி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன் லிஸ்ட் அடிப்பதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொன்னதை போன்று இன்றைய மருத்துவத்துறை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கிய விடயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஃபுல் பாடி செக்கப் செய்ய வேண்டும் என்று இது இளைஞர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்படுகின்றது. நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் முதியவர்களுக்கு கட்டாயம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முழு மருத்துவ சிகிச்சை செய்வதன் மூலம் அவர்களுக்கு இருக்கப்படுகின்ற தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக அதை தீர்த்து கொள்ளலாம். அதிலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் அவர்களுடைய இயல்பு நிலை சிதியா வண்ணம் அவர்களுக்கான மருத்துவ முறை இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வயோதிப பிரிவினரை நாங்கள் கையாள வேண்டிய முறை பற்றி நாம் அறியாத பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், பொதுவாக முதியவர்களை தாக்குகின்ற ஏதாவது ஒரு பொதுவான நோய்கள் இருக்கும், இது பற்றினால் அநேக முதியவர்கள் பாதிக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய நோய்கள் ஏதாவது இருக்கின்றதா? பொதுவாக முதியோர்களுக்குரிய சில தமிழ் சொல்லப்போனால் அரக்கர்கள் என்று முதியோருக்குரிய அரக்கர்கள் ஒன்று குரூப் இருக்கிறது. ஜீரியாட்ரிக் சிண்ட்ரோம்ஸ் முதியோருக்குரிய குணங்குறிகள் கொண்ட ஒரு தொகுதி, தனித்துவமான ஒரு நோயாக சொல்ல முடியாமல் ஒன்றுக்கொன்று பின்னி காணப்படுகின்ற பிரச்சனைகள். இதில் மிக முக்கியமான பிரச்சனை எதிர்கொள்கின்ற புறப்புலம் இன்கண்டினன்ஸ், சலத்திலேயும் மலத்திலேயும் கட்டுப்படுத்த முடியாமல் சல ஒழுக்கு மல ஒழுக்கு வரிப்புன்ற மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இன்கண்டினன்ஸ். அடுத்த விடயம் டிமென்ஷியா, ஞாபக மறதி, ஞாபகத்தை இழத்தல், தன்னுடைய சொந்த பெயர், தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய பெயர், தன்னுடைய வீட்டினுடைய இலக்கம் அனைத்தும் மறந்து புது மனிதராக இருப்பார். எத்தனை விதமான மனதை உண்மையாக உரைய வைத்த கட்டங்களும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதியோர்களை பராமரிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நான் சில முதியோர்களை போன்ற பொழுது வெளிநாட்டிலிருந்து வந்த பிள்ளைகள் தன்னுடைய அப்பா தன்னை இனங்காணவில்லை என்று சொல்லி 3 நாட்கள் தொடர்ந்து உணவு உட்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரடியாக கண்ட காட்சி, அருந்த காட்சி. தகப்பனுக்கு பிள்ளைகள பேர் தெரியாது. டிமென்ஷியா. இந்த மனையில் யோசிச்சு பாருங்கள், அந்த மனை டிமென்ஷியாக்கான காரணம் என்ன? இந்த டிமென்ஷியா என்பது ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் வருகிறது, ஒன்றொன்றை தொட்டு கொண்டு போகிறது. அல்கைமஸ் டிசீஸ், அந்த அல்கைமஸ் டிசீஸ் கூடாக அடுத்த கட்டம் வஸ்குலர் டிமென்ஷியா, சீனியல் டிமென்ஷியா. ஒரு டிமென்ஷியா என்பது ஒரு குரூப், ஒரு அவருடைய ஏற்கனவே இவர் இந்த நிலை தள்ளப்படுகிறார் என்பதற்கான சில டெஸ்ட்டுகள் செய்யலாம், இனம் கண்டுகொள்ளலாம். ஞாபக சக்தி குறைய தொடங்குகிறது, அதற்குரிய பராமரிப்பெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், பராமரிப்பு முறைகளை மாற்றிக்கொள்ளலாம், நிச்சயமாக வெளியில் செல்வதை தடுத்து கொள்ளலாம், அவருடைய அதிகளவு செயற்பாடுகளை குறைத்து கொள்ளலாம். எனவே டிமென்ஷியாவுக்குரிய கிளினிக், டிமென்ஷியா மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர். வெளிநாடுகள் யூகேயில் டிமென்ஷியா கேர், டிமென்ஷியா என்பது மிகப்பெரிய ஒரு கேர். இங்கே ஒருத்தருமே அதை பற்றி பெருசாக இல்லை, பொதுவாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. டிமென்ஷியா மிகப்பெரிய சவால். நாங்கள் டிமென்ஷியா ஊடாக நிறைய விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். அந்த முதியவர் தன்னை வீட்டை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் வீட்டுக்கு வந்து சேர மாட்டார். அவருடைய ஞாபகத்தில் எங்கு செல்வது? எனவே அவருடைய ஞாபகத்தில் ஒன்றுமே இராது. ஆக்சிடென்ட் படலாம், சாதாரணமாக யாரும் தள்ளிவிட்டு போகலாம், அவரை இனங்கண்டாலும் சொல்ல முடியாது, அவருக்கு ஞாபகம் இல்லை. எனவே அந்த முதியவர் மிகவும் ஒரு துயரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது மட்டுமில்லாமல் அவர் சார்ந்த குடும்பம் நேரடியாக மிகவும் மனவேதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆகவே டிமென்ஷியா ஒரு கட்டாயம் இனங்காணப்பட வேண்டியது முதியவர்களுக்கு வரும். அவர்களே சொல்லிக்கொண்டு எனக்கு பேர் ஞாபகம் குறைந்து கொண்டு வருவது, இடங்கள் ஞாபகம் குறைந்து அவர்களுக்கே விளங்கி கொள்ளும். எனவே டிமென்ஷியா என்பது நாங்கள் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொண்டு வந்தும் டிமென்ஷியா வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலவர்களுக்கு வயதுக்கு முந்தி வரும், இதுதான் மிகப்பெரிய. சிலவருக்கு வயது சென்ற பிறகு வரும். அவை வயது முன்பு வர டிமென்ஷியா ஏற்றுக்கொள்கின்ற வேளையில் வயதுக்கு முன்பு அந்த வயதுக்கு ஏற்பட ஒரு 50 வயதில் 60 வயதில் வருகின்ற டிமென்ஷியா 40 வயதில் வந்தால் எப்படி இருக்கும்? அவரால் வாழ முடியாது. அவை டிமென்ஷியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்டர்லி முதியோருக்கின்ற மிகப்பெரிய ப்ராப்ளம். அதே போல தான் எங்களுடைய அடுத்த சின்ன சின்ன பிரச்சனைகள், டிசபிலிட்டி,
விழுந்து வார விடயங்கள். அதனோட உடல் காண சாதாரண நித்திரை எடுப்போம். நித்திரை என்பது பெரிய பிரச்சனை. என்னை பொறுத்தவரை புவர் ஸ்லீப், ஒரு நோமலான ஒரு ஆரோக்கியமான நித்திரைக்குள்ளாகப்படாமல் இருப்பதாலே அவர் அடுத்த நாள் நோய் நாளாகத்தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான உடம்பி ஒரு செய்ய முடியாது, இதத்த ஊட்டம் குறைந்த ஒரு பதட்டப்பட்ட ஆளாக இருப்பார். நித்திரை இல்லை, இயற்கையின் பொறிமுறை. எனவே நித்திரை இல்லாத ஒரு பிரச்சனை. அதன் போல் அவருடைய நடவடிக்கைகளை ஆகையும் அவருடைய தன்னுடைய நடவடிக்கை செய்ய முடியாது, சோசியல்லே பங்கு பெற முடியாது என்ற மனத்தாக்கம். தன்னால் நடந்து செல்ல முடியாது, தன்னால் பழையபடி வேலைக்கு செல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு 60-62 வயது ஆரம்பிக்கும். பிறகு வயது முதிர்ந்து 70 வயதில் ஏற்றுக்கொள்வார். பிறகு டிபெண்டனாக மாறிடுவார். மற்றவர் தங்கியிருக்கின்ற சூழ்நிலைக்கு மாற்றப்பட்ட பின்பு அவர் முற்றுமுழுதாக இந்த நார்மல் லைஃப்பிலிருந்து மாற்றப்படுறார். அவை ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் என்ப ஒரு ஏரியா. அது சாதாரணமான பேசிக் ஆக்டிவிட்டீஸ். காலையில் எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்து தன்னுடைய உடுப்புகளை அணிந்து இருத்தல். இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்டிவிட்டி டெய்லி லிவிங், இது ஒரு முக்கியமானது தான். நாங்கள் இளைஞர்கள் சொல்ல முடியாது, பொதுவாக வயது குறைந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடு. தன்னுடைய வாகனத்தை எடுத்து சந்தைக்கோ சூப்பர் மார்க்கெட்டு சென்று அங்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை தேவையான முறையில் சமைத்து தேவையான முறையில் சாப்பிட்டு போகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் லைஃப். பேங்க்கில் போய் அக்கௌண்டிங், சைனிங், பின் நம்பர், சீக்ரெட் சிஸ்டம் அனைத்தும் வயது முதிர்ந்தபோது வராது. இந்த லைஃபுக்கு நாங்கள் தயார்படுத்துவது தான் நம்முடைய உண்மையான சிஸ்டமாக மாற்றப்பட வேண்டும். இதை நாங்கள் படிப்படியாக எங்களிடந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சூழ்நிலையை நாங்கள் மாற்றுகின்ற பொழுது அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனம் காணலாம். எனவே இதுகளில் ஜீரியாட்டிக் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கிறது, காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்டிக் அசஸ்மெண்ட். அதாவது பரிபூர்ணமாக அவரை பரிபூர்ணமாக பரிசோதித்து அசஸ் பண்ணுறது. என்ன பிரச்சனை இருக்குது, அவருடைய ஃபங்க்ஷன் எப்படி குறைந்திருக்குது, அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை நாங்கள் கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறந்த விடயம். எனவே இந்த அசஸ்மெண்ட் முதியோருக்கு செய்யப்பட வேண்டும். இது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நாங்கள் உருவாக்கி முதியோர்களை பராமரித்தால் நிறைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். இதை தடுப்பதன் மூலம் முதியோர்களையும் பராமரித்து இளைஞர்களும் குடும்பத்தை தங்கியிருப்பவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு செயற்பாடு இருக்கும். வெளிநாடுகளில் 1-to-1 ஒரு ஆள் நேருக்கு நேர் பார்க்கின்ற சிஸ்டங்களூடாக எல்டர்லி கேர் சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெசிடென்டல் ஹோம்ஸ், எல்டர்ஸ் கேரிங் சென்டர்ஸ் நிறைய ஒரு வர்த்தகம் சார்ந்த பராமரிப்பாக காணப்படுகிறது. எங்கள் நாட்டை பொறுத்தவரை அந்த பெற்றோர்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகள் தயாராக இருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் சொன்னதே போன்று அதிக வேலைப்பளு இருக்கின்ற போதே ஒரு சிறிய விடயத்தை நாங்கள் மறந்துவிட்டு சாதாரணமாக சொல்லிவிடுவோம், மறந்து விட்டேன் என்று. ஆனால் இதே ஒரு வயது தாண்டுகின்ற போது அது அவர்களுக்கு ஒரு நோயாக மாறுகின்றது. இந்த டிமென்ஷியா போன்ற முதிர் மறதி நோய்கள் வருகின்ற போது இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் இனம் கண்டு கொண்டோமானால் முற்றாக இதை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? முற்றாக குணப்படுத்த முடியாது. காரணம் அந்த டீஜெனரேட்டிவ் டிசீஸ், நரம்புகள் அனைத்தும் டீஜெனரேட் பண்ணி கொண்டு வருது. தன்னுடைய பரிமாணம், இயற்கை பொறுமுறை, நரம்பினுடைய ஆக்ஷன்ஸ், நரம்பினுடைய தொழிற்பாடுகள், நிறைய கலங்கள், நிறைய செயற்பாடுகள் மாற்றமடைகின்றது. சில விதமான சிக்னல்ஸிங், நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் சிஸ்டங்கள் கொஞ்சம் டிக்ளைன் பண்ணப்படுகிறது. அதோடைய மைலினேஷன், நரம்புகள் காணப்படுற அந்த நரம்புலயங்கள் காணப்படுற முக்கியமான செயற்பாடுகள் தளர்வடைகிறது. எனவே நாங்கள் முழுதாக பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது மருத்துவ உலகத்துக்கு சவால். இருப்பினும் 1-2 மருந்துகள் பாவனையில் காணப்படுகிறது. மருத்துவராக அதை செய்யலாம் என்பதை விட நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பராமரிப்பது சிறந்தது. அதிக வேலைப்பளு மத்தியில் இந்த சமூகம் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கின்றது. இதனாலேயே முதியவர்களை பராமரித்தல் என்பது ஒரு கடினமான காரியமாக மாறிவிட்டது. எனவே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பதன் மூலம் அவர்கள் சுயமாக தமக்கு தேவையானவற்றை செய்து கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும். எனவே அவ்வாறு எத்தகைய முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும்? நாங்கள் மாற்று வழியில் சிந்திப்போமானால் சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங், வெற்றிகரமான முதிர்வடைதல். அந்த முதியோர்களை வெற்றிகரமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அவர் மனத்திலே சோர்வடையாமல் உற்சாகமாக செய்யக்கூடிய வேலைகளை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய ஆரம்பத்தில் காலப்பட்ட தொழில் அனுபவமாக இருக்கலாம், அல்லது புதிய தொழிலாக கூட இருக்கலாம். எனவே நியூ லைஃப் அடாப்டேஷன், புதிய லைஃபுக்கேற்ற ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தும். நியூ ஸ்கில்ஸ்,
புதிய திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும், புதிய நியூ லைஃப், புதிய வாழ்க்கை, புதிய ரிலேஷன்ஷிப், இது அனைத்தும் ஸ்டார்டிங். எனவே சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங் என்கின்ற பொழுது அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாற்றப்படுகிறது. குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அனைத்தும் தன்னை தானே திறம்பட வாழக்கூடிய மாதிரி மாற்றிக்கொள்வதும், தான் ஒரு மற்றவர்களிலிருந்து தங்கிடாமல் இருப்பதும், நோய்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையும் ஒரு தரமான நிலை. அந்த நிலைக்கு அவர் தயார்படுத்தப்பட வேண்டும். ப்ரிவென்டபிள் டிசீஸ்களை தடுக்க வேண்டும். ரிஸ்பெக்ட் ஆல்கஹால், ஒரு மதுபானத்தை முதியவர் தவிர்க்கலாம். கட்டாயம் முதியவர் மதுபானம் இருந்த வேண்டிய தேவை இல்லை. ஆல்கஹால் இப்போ காணப்படுகிற ஏனைய உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை தவிர்க்கலாம். எனவே அவருடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு படிப்படியாக மாற்றம் கொண்டு வர வேண்டும். திடீரென்று அவரை வயது முதிர்ந்தவர்னு சொல்லி ஒரு வேறு பேக்கேஜில் நாங்கள் ஏற்படுத்தாமல் வயது முதிர்ந்து வரும் அவர் எவ்வாறு தன்னைத்தான் சமாளிக்க வேண்டும், அவர் சார்ந்த சமூகம் எவ்வாறு அவரை பராமரிக்கப்பட வேண்டும், அவருக்குரிய பொறுப்புகள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். முதியோர் நாங்கள் இலகுவில் தள்ள முடியாது. அவருடைய அனுபவங்கள், அவருடைய வழிகாட்டல்கள் இளைய சமூகம் தேவைப்படுகிறது. நிறைய புத்தகங்கள் வாசித்து அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு ஒரு செயலூடாக அவர் மாற்றிக்கொள்வார். அதை செய்யக்கூடாது, இது ஆபத்தானது, இதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு பிறகு தான் ஒரு இளையவர் ஏற்றுக்கொள்வார். அந்த முதியோருடைய அனுபவ பாடங்கள் இவர்களுக்கு செலுத்துவதற்கு அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கை அவர் தரமாக இருந்தால்தான் இவருடைய கதைகளை மற்றவர் கேட்பார். எனவே இவருடைய தராதரத்தை கூட்டுவதற்கு அனைத்தும் மிக முக்கியமானது அவருடைய உணவு. நியூட்ரிஷன் மிக முக்கியமானது. முதியோர் என்பதால் நான் சாப்பிட தேவையில்லை, இல்லை, நாங்கள் முதியோருக்குரிய உண்மையான உணவுகளை கொடுத்து அவர் ஆரோக்கியமாக மாற்றலாம். உணவு பழக்கத்தை மாற்றுவதன் மூலம் அவருடைய லெஷர் ஆக்டிவிட்டீஸ் மிக முக்கியமானது. முதியோருக்கு தனிமை ஒரு மிகப்பெரிய விடயம். தனிமை என்பது வாழ்க்கை வட்டத்தின் பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் முதியவர் தனிமைப்படுத்தப்படுவார். அவருடைய ஸ்பவுஸ், கணவன் மனைவி ஏதோ ஒரு இயற்கை ஊடாகவோ நோய் ஊடாகவோ முன்பின் இழக்கப்படலாம். அவை முதியவராகின்ற பொழுது தனிமையும் சேர்ந்து விடும். அவை தனிமையாக இருப்பதும் நோய்வாய்ப்படுவதும் அவரை மேலும் துன்புறுத்தும். அவை நோய்வாய்ப்படுவதற்கு முன்பும் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதற்கான திட்டமிடலும் அவர் சார்ந்த குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். சில வெளிநாடுகளில் அட்வான்ஸ் கேர் பிளானிங், முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடல் ஒன்று இருக்கிறது. இவ்வாறு எனக்கு இந்த நிலையில் வந்தால் இதுதான் செய்ய வேணும், எல்லாம் ரிட்டன் கொன்சன் எழுதப்பட்ட விடயங்கள். எனவே அப்படியான செயற்திட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அவருடைய தராதரம் உயர்த்தப்படும். அவர் விரும்பிய பொருட்களை வாங்கி சாப்பிடுவார். அவருடைய சேமிப்புகள் பயன்படுத்தப்படும். அவருடைய அனுபவங்கள் மற்றவருக்கு செலுத்தப்படும். அவருடைய அனைத்து விடயங்களும் பயனுள்ளதாக மாற்றப்படும். அவை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது பயன்படுகின்ற அந்த வாழ்க்கை ப்ரொடக்டிவாக ஒரு பிரயோஜனம் மிக்கதாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய தரத்தை அவரே பிரயோஜனம் இல்லாதவர் என்பது மீண்டும் டிப்ரெஷன் மீண்டும் அவரை தாக்கும். தன்னை ஒரு பிரயோஜனமற்றவர் உணர தொடங்குகின்ற பொழுது தான் ஒரு பேர்த் இல்லாத ஒரு ஆள், அல்லது தன்னை ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன மற்றவர்கள் கவனிக்கிறாங்கள், இல்லை நான் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கிறேன், என்னால் முடியாது, நான் என்ற ஒரு பேஷண்டாக நான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இறப்பை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற பெற்றோர் முதியவர்கள் அதிகம். ஏன் அதிகம்? அவருடைய துயரங்கள் அதிகம். துயரங்கள் என்பது உடலிலும் உளத்திலும். எனவே வீட்டில் காணப்படுகின்ற சில செய்கைகள் கூட அவர்களை துன்புறுத்தும். அவை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது பெரிய ஒரு மிக விசாலமான பிரதேசம். நாங்கள் ஒரு நிமிடத்தில் ஒரு அரை மணித்தியாலத்தில் குவாலிட்டியை பற்றி ஆராய முடியாது. மிக எல்லாம் ஒன்றடக்கப்பட்ட ஒரு விடயம்தான் லைஃப். ஒரு சிறப்பாக அவர் தன் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான அவரை அவர் வளப்படுத்த வேண்டிய செயற்பாடுகள் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டது. உணவு, பொருளாதாரம், பொழுதுபோக்கு, அவருடைய ஏனைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற பொழுது நாங்கள் அவரை நல்ல தரமுள்ளவராக பார்க்கின்றோம். நாம் சமூகத்தில் பல முதியவர்களை எடுத்துக்கொண்டோமானால் அதில் சிலரை பார்த்தோமானால் உள அளவில் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதனால் அவர்கள் இளமையானவர்களை போன்று நமக்கு தோன்றும். அதிலும் அவர்களுடைய முதுமை பருவத்தை அவர்கள் மகிழ்ச்சியாக கழிப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த முதுமை பருவத்தை அவர்கள் எதிர்நோக்க முன்பே அதற்கான ஆயத்தங்களை செய்வதும் அதை கையாளுகின்ற விதம் மற்றவர்களை காட்டிலும் வேறுபடுவதுதான். இதற்கு அவர்கள் மாத்திரமல்ல அவர் சார்ந்த பலரும் பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே முதியோர் பராமரிப்பு
என்பது ஒரு அளவிலா பெருங்கடலாக இருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் அன்புடன் அக்கறையுடன் அணுக வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே முதியோர் பராமரிப்பு பற்றி பல விடயங்களில் எமக்கான தெளிவினை ஏற்படுத்தியிருந்தார். எங்களோடு இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது முதியோர் பராமரிப்பு பற்றி பல்வேறு விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும். அதிலும் குறிப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்களை பராமரித்தல் என்பது மிக சிரத்தையுடன் கைக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது என்பதை வலியுறுத்துவதற்கான இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு அனைத்து பயனுள்ள பல விடயங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். தொடர்ச்சியாக வார நாட்களில் வேறு பல விடயங்களோடு இணைந்திருக்கலாம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.